ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது பூரா முல்லைப்பூ நண்பர்களே. இந்த பாருங்க, ஃபுல்லாக முல்லைப்பூ தான். ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், தேன் பிடிக்கிட்டு பாருங்களேன். சின்ன சின்ன ஸ்மால் சைஸ் தேனி நண்பர்களே. இந்த அந்த அங்கே பாருங்கள், டாக்டர் போயிட்டுருக்கு பாருங்களேன். இதில் இதோட ஏஜ் மோர் தேன் 2 இயர்ஸ் நண்பர்களே. இந்த செடியினுடைய பிளான்ட்டோட ஏஜ் மோர் தேன் 2 இயர்ஸு. இந்த பாருங்கள், ஒரு 40 லிட்டர்ஸ் கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்க, அங்கே வச்சுருக்கேன். இதில் ஒரு 1 இயர் நல்லா பூ பூத்துட்டுச்சு நண்பர்களே. ஆமாம், அதுக்கப்புறம் பூக்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணேன், இதில் ஒரு பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த பாருங்க, பாதி அளவுக்கு மண்ணை எடுத்துட்டு மண்புழு உரம், காஞ்ச இலைச்சருகு அதை சேர்த்து அந்த மண் எடுத்த அந்த பாதிக்கு அதை ஃபில் பண்ணேன் நண்பர்களே. ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொடுத்தேன், கொஞ்சம் மீன் அமிலம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா பூக்கள் நிறையா வருது நண்பர்களே. பாருங்களேன், பூக்கள் நிறையா வருது. ஆமாம், இந்த கண்டெய்னரில் இது வந்து ஜாதிப்பூ. இந்த பாருங்க, இது ஜாதிப்பூ. இதுக்குன்னு என்ன பண்ணேன்னாக்க, ஃபுல்லாக மண்ணை எடுத்துட்டு ஃபுல்லாக அந்த 5 வகையான கலவை கலந்தேன். அதாவது மண்புழு உரம், காஞ்ச இலைச்சருகு, தோட்டத்து மண், கோக்கப்பிட்டு, இதெல்லாம் கலந்து ஒரு இந்த கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு அது அதே கண்டு எடுத்து வச்சு நண்பர்களே. நல்லா துளுத்து நிறையா பூக்க ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருந்தனால என்ன பண்ணேன், இதுக்கு ஒரு ஆஃப் மட்டும்தான் எடுத்தேன். இந்த இதில் ஆஃப் எடுத்துகிட்டு அந்த மண்புழு உரம், காஞ்சி இலைச்சருகு இதெல்லாம் போட்டு அந்த அதே கண்டை வச்சேன் நண்பர்களே. இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட பூக்கள் பாருங்க. ஓகே நண்பர், இதுவும் ஒரு சின்ன டிப்ஸாக தர வரப்பேன். அப்பப்போ மீனியம் அடிக்கணும் நண்பர்களே. எப்படி என்ன பண்ணுறேன், அதாவது 15 days ஒன்ஸ் ஆர் ஒன்ஸ் அ மந்த்து மீனமெல்லாம் அடிவரமாகவும் கொடுக்கலாம், மேலேயும் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நம்ம நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.